பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுக பலன் ஜீவனோடு இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4வது அதிகாரத்தில் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ஒரு கான்ஃபிடென்ட்டா, ஒரு நம்பிக்கையாக கூறும் காரியம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதற்கு இதற்கென்றல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. எப்படி அவரு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஒரு நம்பிக்கையாக கூறுகிறார் என்று பார்த்தோம் என்றால், 1வது வசனத்துல அவர் சொல்லும் காரியம், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது 5வது வசனத்துல கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்போ நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பயணிக்கிறவராக இருக்கிறார். அப்படி பயணிக்கும் பொழுது நம்முடைய காரியம் எல்லாவற்றையும் அறிவார். அப்போ நீங்கள் எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது கவலை என்பது எல்லாருக்கும் பொதுவாக வருகிற ஒரு காரியம். சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை இருக்கலாம், சிலருக்கு குடும்பத்தின் சூழ்நிலை, பிள்ளைகள், மற்ற காரியங்களை குறித்து கவலை இருக்கலாம், சிலருக்கு வேலையில ஏன் இப்படி நடக்கிறது என்று ஒரு கவலை இருக்கலாம், சிலருக்கு உடல் ரீதியான இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்று கவலை இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னவென்றால், கர்த்தர் நம்மோடு பயணிக்கிறவராக இருக்கிறார். அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பயணிக்கிறவராக, எனக்கு சமீபமாக இருக்கிறார். அப்பொழுது என் கவலை எல்லாம் அவரின் மேல் நான் வைத்து விட முடியும். அதுதான் 1 பேதுருல பார்த்தோம் என்றால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கும் தேவன். அவரோடு பயணிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவன். உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். நாம் செய்ய வேண்டியது அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பார்த்தோம் என்றால், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ஏன் உங்களுக்கு கவலை நாளையை குறித்து? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாட்கள்ல சில காரியங்கள் உங்களை நெருக்குவதாக இருக்கலாம், சில சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் நம்மை நெருக்குவதாக இருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் சொல்லும் காரியம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எவ்வளவு அருமையான பிளஸிங். நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுதான் நம் தேவன், உண்மையுள்ள தேவன். அவரோடு நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவரோடு பயணிக்கும் பொழுது கவலை வேண்டாம். உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். நம்ம பல நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய லிஸ்ட், ரிக்வஸ்டே வச்சிருப்போம். ஆனால் நாம் ஸ்தோத்திரத்தோட, கர்த்தாவே, நான் இந்த நாளில் நிற்கிறது உம்முடைய கிருபை மாத்திரமே, சுகபலன் ஜீவனோடு என்னை வைத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோட உங்கள் விண்ணப்பத்தை ஏற்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.